ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தர்பியத்துடைய விளைவாக ரசூல் அற்புதமான தலைவர்கள் உருவாக்கி அற்புதமான தலைவர்கள் உருவாக்கி அந்த வகையில் ரசூல்லா உருவாக்கிய ரசூல்லாவுடைய தலைவர்கள் மிகச்சிறந்த தலைவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர்கள் 38 பேர் இருந்தார். 38 கமாண்டர்ஸ் இருந்தாங்க. 38 கமாண்டர்ஸ் தலைவர்கள்ல 30 பேர் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். 30 பேர் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த 30 பேர்ல 22 பேர் பத்ர் சஹாபாக்கள், அதாவது பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார். ஒருவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார் என்றா அவர் சுவர்க்கத்தில் அவர் நுழைஞ்சு கொள்றதுக்கான சர்டிபிகேட் கிடைச்சாத்தன அவருடைய முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டார். அப்ப அவருடைய ரசூலோட கொமாண்டர்ஸ்ல 22 பேர் பத்ர் சஹாபாக்கள். 38ல டோட்டல்ல 38, அதுல 30 பேர் ஆரம்பமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு 2 கண்டிஷன்ஸ், 2 கிரைட்டீரியா அவர் ஃபாலோ பண்ணார். அவருடைய கொமாண்டர்ஸாக ஒருவரை தெரிவு செய்யறதா. ஒன்று இஸ்லாம், அதாவது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தை சேர்ந்த ஒருவராக இருக்கும். ஏன் அந்த காரணம் என்றால் இது இஸ்லாம், இந்த மார்க்கம் ஒரு கொள்கை மார்க்கம். இந்த மார்க்கத்தை சுமக்கின்ற அந்த தலைவர்கள் மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களாக இருக்கும், ஆழமான நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கும், பலமான ஈமான் கொண்டவர்களாக இருக்கும். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தெரிவு எப்படி இருந்துச்சுண்டா, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. காரணம் என்னண்டா, அவர்கள் தான் ஈமான்ல பலமானாங்க. எனவே அவர்கள், நான் சொன்னேன், அதுல பெரும்பாலான சஹாபாக்கள் பத்ர் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கொமாண்டர்ஸ். 2வது ரசூல்ல பார்த்தது அவங்களோட குவாலிட்டி, அவங்களோட ஸ்கில்ஸ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர்களை தெரிவு செய்திருக்கு கையாண்ட 2 பிரதான வழி. இதுவெல்லாம் சில வழிமுறையை கையாண்டிக்கிறான். சிலருக்கு விதிவிலக்காக ரசூலுல்லாஹ் சிலருக்கு தலைமைத்துவ பதவி கொடுத்தாங்க. உதாரணம் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 6 மாசத்துக்குள்ளேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு தலைமை பதவியை கொடுத்தாங்க. ஏன்னா அவர் ஸ்கில்ஃபுல்லானார். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய தலைவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். காரணம் என்னென்றால் அவர்கள் தான் கொள்கை பற்றுள்ளவர், திட உறுதி உள்ளவர். ஏன்னா இல்லாட்டி இவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் கொள்கை பற்றில்லாதவர்கள்ட்ட தலைமைத்துவ பதவியை கொடுத்தால் அவர்கள் இந்த மார்க்கத்தை விலை கொடுத்து வித்துடுவாங்க, விலைக்கு என்ன செய்வாங்க, வித்துடுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலைமைத்துவ பணியில வெற்றியில பிரதானமான காரணம் அவர்கள் அத்தகைய தலைவர்கள் அவர்கள் உருவாக்கினார்கள். எனவே அந்த சோதனைகள் தான் அவர்கள் உருவாக்கி, அந்த தலைவர்கள் உருவாக்கினது இந்த சோதனைகள்.